செந்தில் பாலாஜிக்கு வழங்கிய தீர்ப்பு அதிர்ச்சியில் தொண்டர்கள். மதுபான ஊழல் வழக்கு போன்ற மிக முக்கியமான வழக்குகளில் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு 15 மாதங்கள் சிறையில் அடைக்கப்பட்டு ஜாமீனில் வெளிவந்துள்ள செந்தில் பாலாஜி அவர்கள் தற்பொழுது மீண்டும் அவர் அமைச்சராக பொறுப்பேற்பதற்கு நீதிமன்றத்தின் அனுமதியுடன் அவர் அமைச்சராக பொறுப்பேற்கலாம் என்று கடந்த சில நாட்களுக்கு முன்பாக நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்தது. இந்த நிலையில்தான் தற்பொழுது மீண்டும் செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக பொறுப்பேற்பதற்கு விருப்பம் இருப்பதாகவும் நீதிமன்றத்தின் அனுமதியை கேட்டு இன்று நீதிமன்றத்திற்கு வந்துள்ளார் செந்தில் பாலாஜி அவர்கள். ஆனால் எதிர்தரப்பாக இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அதிகாரிகளின் வழக்கறிஞர்கள் செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராக பொறுப்பேற்றால் அவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்களை பயன்படுத்தி அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய சாட்சிகளை அனைத்தையுமே கலைத்து விடுவார். இதனால் நாங்கள் இத்தனை வருடங்களாக சேகரித்த அனைத்து சாட்சிகளும் எதுவும் இல்லாமல் போய்விடும். இதனால் இந்த வழக்கில் இருந்தும் செந்தில் பாலாஜி அவர்கள் தப்பித்து விடுவார். ஆகையால் செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக பொறுப்பேற்க கூடாது என்றும் நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். மேலும் செந்தில் பாலாஜி தரப்பினர்கள் கூறுவது என்னவென்றால், இன்னும் 7 மாதங்கள் தான் இருக்கிறது. நாங்கள் அமைச்சராக செந்தில் பாலாஜியை பொறுப்பேற்பதால் மக்களுக்கு நன்மைதான் பயக்குமே தவிர அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய சாட்சிகளை நாங்கள் கலைக்க மாட்டோம். அதற்கான அதிகாரம் அவருக்கு இருப்பது கிடையாது என்பதை செந்தில் பாலாஜியின் வழக்கறிஞர் தெரிவித்தார். இதற்கு நீதிபதி ஒரே ஒரு வார்த்தையில் ஒட்டுமொத்த செந்தில் பாலாஜி தரப்பினரை வாயடைக்க வைத்துவிட்டார். இன்னமும் 7 மாதங்கள் தான் இருக்கிறது. கடந்த 4 ஆண்டுகளில் மக்களுக்கு செய்யாத நன்மையே இந்த 7 மாதத்தில் செந்தில் பாலாஜி செய்து விடுவாரா என்ற கேள்வியையும், இதுவரை அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்காத செந்தில் பாலாஜி நிச்சயமாக செந்தில் பாலாஜி அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகும் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்களா என்ற ஒரு கேள்வியையும் நீதிபதி கேட்டுள்ளார். இதனால் என்ன செய்வதென்று தெரியாமல் அதிர்ச்சியில் செந்தில் பாலாஜியின் வழக்கறிஞர் உறைந்து போயுள்ளார். மேலும் இந்த முறை நிச்சயமாக செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக பொறுப்பேற்பதற்கு அனுமதி வழங்கப்படுவதை பற்றி அடுத்த வாரம் தீர்ப்பு வழங்க உள்ளதாக ஒட்டுமொத்த தகவல்களையும் நீதிபதி தெரிவித்துள்ளார். மேலும் செந்தில் பாலாஜிக்கு எதிராக இன்னும் சில ஆவணங்களை அமலாக்கத்துறை தரப்பினர்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தால் நிச்சயம் அடுத்த வாரமும் செந்தில் பாலாஜிக்கு எதிராகத்தான் நீதிபதி தீர்ப்பை வழங்குவார் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. மக்களாகிய நீங்களே கூறுங்கள், செந்தில் பாலாஜி அமைச்சராக பொறுப்பேற்கலாமா, இல்லை அவர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்தது சரிதான், மீண்டும் அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்க